அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் வந்து நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேனால எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஓகே, நம்ம ரெகுலராக நம்ம கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா? அதனால் நைட்டே மாவு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து யாரும் தோசை இட்லி வேணான்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பணியாரம், அப்புறம் வந்து வெறும்பருப்பு சாம்பார், அதுக்கு வந்து கொஞ்சம் சட்னி. இதான் இன்றைக்கி வந்து நம்மளோட மார்னிங் வ்ளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் நல்லா வந்து உடச்சி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பணியாரக்கல்லை வச்சுட்டு அது பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீதமான சூட்லேயே ஊற்றி எடுத்துட்டேன். வெறும்பருப்பு சாம்பார்னால இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக அல்டிமேட்டாகவே இருக்கும். இது ஒரு 2 குழி 3 குழி ஊற்றும் போது அதுக்குள்ளே இந்த பக்கம் சாம்பாருமே ரெடி பண்ணிடலாம். நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா வெந்துருச்சு. நான் மாவு நேற்று தான் ஆட்டி வச்சேன். அதனால் காலையில் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நல்லா ஊற்றி எடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. தோசை இட்லியை விட அந்த பணியாரம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட். நல்லா வேறு லெவல், வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் அந்த முருங்கைக்காலாம் இருக்குது, எதுவும் போடல. வெறும் பருப்புனா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பணியாரம் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே காஃபி கேட்டாங்க. சரின்ட்டு எல்லோரும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனால லேட்டாக தான் எழுந்திரிச்சி வந்தாங்க. சரி போயிட்டு அதை நம்ம காஃபியுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு காஃபி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. அவங்க எல்லாருக்குமே காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாம்பாருமே ரெடி பண்ணிவிட்டேன். ஃபைனலாக எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டே மார்னிங் வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.